நான் அற்புதமான ஒரு சொல்லை சொல்கிறேன். கடவுள் என்கின்ற சொல் தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதமான சொல். அது கடவுள். ரொம்ப ஆழமா போனீங்கன்னா தெரியும். கடந்தும் இருப்பது, உள்ளேயும் இருப்பது. கடவுள். ஒரு வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பல நேரங்களில் நாம் வெறும் சொல்லாகத்தான் மற்றதை பார்க்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தமிழ் தொல்காப்பியம். எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் சொல்லப்படுவது இல்லை. முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அந்த சொல்லின் முழுமை போய் சேர்கிறதா இல்லையா என்பதுதான் மொழி பேசுகின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு சொல் முழுமையாக நம்மை வந்து சேர வேண்டும். ஒரு நூலை வாசிக்கிறேன். அந்த நூலை வாசிக்கின்ற பொழுது மிக நுட்பமாக சில வார்த்தைகள் என்னை வந்து சேரும். எனக்கு புரியணுமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்னால் வீசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மிகப்பெரிய சவால் என்பது மொழி. அவர்களுக்கு மொழி புரியவில்லை, அல்லது இந்த தலைமுறைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் முன்னால் இருக்கின்றவர்கள் பேச இல்லை. அதனால்தான் அவர்கள் வேறு நிலைக்கு போகிறார்கள். இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு கலைங்க. அற்புதமான ஒரு கலை அது. என்னை கேட்டால் என் அற்புதமான என் நேரங்களை நான் முழுமையாக அனுபவிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை புத்தக வாசிப்பு. இதை பொழுதுபோக்கு என்கின்ற சொல்லினால் பலர் குறிப்பிடலாம். நான் தமிழாசிரியை. பொழுதுபோக்கு என்பது கெட்ட வார்த்தை. பொழுதை ஏன் நீ போக்குற? சும்மாவா இருந்தாலே அது கடந்து போயிடும். வீட்டில் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 365 நாள் பெருக்கல் 80 வயசு வாழ்வீங்களா? 75 வயசு தான் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இப்போ தகவல் சொல்கிறாங்க. 75 வயது இன்ட்டு 365 போட்டிங்கன்னா 25,736 நாள் ஏதோ வருது. 25,000 நாள் வாழ்ந்தாலே, 25,700 நாள் வாழ்ந்தாலே 75 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல 30, 40, 50, 60 இதெல்லாம் அதுலேருந்து கழிச்சிருங்க. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்லைங்க. நேரம் இல்லை நம்மிடத்தில். புத்தக வாசிப்பு என்பது என்ன? ஒன்றை வாசிக்க 74வது ஆண்டிலே புத்தகங்களை வாசித்து அரசியலில் களமாட தொடங்கியவர் தந்தை பெரியார். நான் இப்ப 75 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிரோன்றேன். அவர் அங்கிருந்தான் தொடங்கினாரு. 20 வருஷம் 22 வருஷம் ஆடினார், களமாடினார். புத்தகம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? அது ஏன் போதி மரம் என்று இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் என் அனுபவம். புத்தகங்கள் எப்படி தெரியுமா? ஒரு வீடு மாதிரி அல்லது ஒரு மரம் மாதிரி. எல்லா புத்தகங்களும் நிழல் தராது, எல்லா மரங்களையும் போல. சிலது இடி விழுந்த மரமா இருக்கும், கீழே நிற்க கூட முடியாது நிழலுக்கு. சிலது பரப்பி கிளை தரும், சிலது கனி தரும், சிலது பூக்களை சொரியும், சிலது ஆசுவாசப்படுத்திவிட்டு எழுந்து போ என்னும், சிலது பறவைகளின் எச்சங்களை மட்டும் நம் மீது சிந்திவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து பதற பதற வெளியேறும்படி செய்யும். மரங்களில் எப்படி நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பார்ப்பீர்களோ, புத்தகங்களிலும் அத்தகைய வித்தியாசங்களை பார்ப்பீர்கள் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால். புத்தகங்கள் வீடுகள் போல. எல்லா வீடுகளிலும் யாரும் நுழைந்து விட முடியாது. சில வீடுகள் கை வச்சா திறந்துரும் புத்தகம் போல். சில வீடுகள் உள்ளிருந்து தாப்பால் போட்டிருக்கோம், அவங்க நினைச்சாதான் திறக்க முடியும். சில வீடுகள் வெளியிலேருந்து தாப்பால் போட்டிருக்கோம், நாம சாவி தேடி எடுத்துட்டு போய் திறக்கணும். இல்லைன்னா அது வேற ஒருத்தங்களுடைய வீடா இருந்தால் உள்ள போக முடியாது. சிலது வரவேற்பறை வரைக்கும் வைக்கும், சிலது சமையலறை வரைக்கும் இழுத்து செல்லும், சிலது சோறு பணிமாறும், சிலது படுப்பதற்கு இடம் தரும், சிலது இளைப்பாறுதலை தரும், சில விஷயங்கள் சிரித்து மகிழும். இப்படி வீடுகளைப் போல புத்தகங்கள். வாசிக்கின்ற பொழுது
பொழுதுதான் மிகப்பெரிய பேருண்மை நமக்கு தெரிந்தது. யாரும் எதையும் சொல்லி கொடுத்து விட முடியாது. As a teacher, I cannot teach anything. The only possibility is I can inspire. மற்றவர்களுக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஏதோ ஒரு சிறிய காரியத்தை தான் செய்ய முடியும். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொன்னார், நான் என் ஆடைகளை களைந்து எந்த மறைப்பும் இல்லாமல் பிறந்த மேனியோடு நிர்வாணமாக என் நூலில் சிந்தனைகளால் நிற்கிறேன். நீ ஆடைகளை போர்த்தி கொண்டு, நீ அலங்காரத்தில் இருந்து கொண்டு என்னை நீ சந்திக்க வந்தால் நான் உன் கண்களில் படமாட்டேன். நீயும் என்னை போல் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வந்தால்தான் என் புத்தகத்தில் நீ என்னை சந்திக்க முடியும் என்று அவர் பேசுகிறார். இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லை என்பது வேறு. அவர் பேசுகிறார். நான் வியந்து போகிறேன். புத்தகங்கள் என்ன செய்துவிடும் பாருங்களேன். அணுகுண்டு இருக்குல்ல, இவ்வளோண்டு இருக்காது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது போட்டால் வெடிக்கும். புத்தகம் இல்லை, திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். வலம்புரி ஜான் சொன்னார், எதை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அது நல்ல புத்தகம் என்பார் வார்த்தை சித்தர். அவர் இன்னொரு வார்த்தையை சொல்வார். அவர் சொன்னது அப்படியே அட்ரிபியூட் டு வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அற்புதமா ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, சூப்பரா சொன்னார் பாருங்க. புத்தகம் என்றால் தமிழில் நூல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? நூல். ஏன் நூல் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்க. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் பார் அவர். நமக்கு தான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனா புக்கு நிறைய விற்பனை ஆகுது. இந்த முரணை நாம் இன்றைக்கு பேசாமல் என்றைக்கு பேசுவது? புத்தகத்தை வாங்குவது என்பது அவ்வளவு ஆசையாக வாங்குகிறோம், ஆனால் யாரும் அதை முழுமையாக வாசித்து முடிப்பதே இல்லை. நான் இன்றைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு போதி மரமாக இருக்க வேண்டும் என்றால், இங்கு இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு பென்சிலை கடைசி பிடிக்கவே முடியாத அளவிற்கான நிலை வருகின்ற வரைக்கும் எழுதி முடித்திருக்கிறீர்களா? ஏதேனும் ஒரு பேனாவை மை தீர தீர எழுதி மறுபடியும் எடுத்து வேறு புதிய பேனாவை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே செய்வது, எப்போதாவது செய்வதல்ல, எப்போதுமே செய்வது. அப்படித்தான் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டால் அதை வாசித்து முழுமையாக முடிக்க வேண்டும். முடித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அண்ணா கரினீனா என்கின்ற ஒரு நூல், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சுந்தரராமசாமி எழுதிய ஒரு நூல், போரும் அமைதியும் என்ற டால்ஸ்டாயின் மற்றொரு நூல். நான் இதையெல்லாம் படிக்கிறேன். எனக்கு தெரிந்து ஆழிசூழ் உலகு படிக்கிறேன், மணல் கயிறு படிக்கிறேன். இதையெல்லாம் படித்து புத்தகத்தை மூடியதற்கு பிறகு நான் 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் வரைக்கும் செயலிழந்து இருந்திருக்கிறேன். அது எனக்குள் போய் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னை உள்ளே சின்ன பின்னமாக்குகின்ற வரைக்கும் நான் வேறு எந்த காரியத்தையும் செய்ததில்லை. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் படிப்பிலே வந்ததுண்டு. பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன், வெறும் கயிறு தாங்க, வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றினால் தாலி இல்ல, கருத்து ஏற்றினால் காப்பு, கருத்து ஏற்றினால் அரண் கயிறு. கருத்து ஏத்தணுமே, வெறும் கயிறு தான், 25 பைசா தான், வெறும் சொல் தான். கருத்து ஏற்றினால் மந்திரம், வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம், வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில், வெறும் பயணம், கருத்து ஏற்றினால் புனித பயணம், வெறும் சொற்பொழிவு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம்.
கருத்து ஏற்ற வேண்டுமே. கருத்து ஏற்றப்படுவதற்குத்தான் பெயர். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பதிப்பாளர்களின் பால் சொல்கிறேன். நேற்று 50 புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த புத்தக கண்காட்சி. ஒரு வரலாற்று நிகழ்வுங்க அது. ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். காவு தராமல் ஒரு புத்தகம் வராது. அவ்வளவு சாதாரணமாக இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன். நமக்குள்ள ஒரு மனநோய் இருக்கிறது தமிழர்களுக்கு. ஃப்ரீயா கிடைக்கணும். புத்தகத்தை கடன் கேட்பார்கள் பாருங்கள், வெட்கமே பட மாட்டார்கள். என் தோழன் சொன்னான், பர்வீன், யாரிடத்திலும் புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே. என்னிடம் உள்ள புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். காசு கொடுத்து வாங்கி படிப்பது, படிக்கின்ற பொழுதுதான் மிக அற்புதமான விஷயங்கள் உள்ளே நடமாடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நேற்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இல்லையா, புதிய புத்தகங்கள். அந்த புதிய புத்தகங்களில் எத்தனை புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு வந்திருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். புத்தகம் படிப்பது என்பது எப்படி ஒரு கலையோ, புத்தகம் வாங்குவதும் என்பதும் அப்படி ஒரு கலை. இன்னைக்கு என்ன நாள்? எத்தனாவது நாள்? நல்ல வேளை நான் 4வது நாள்லயே கூப்பிட்டீங்க. சில பேர் நிறைவு விழாவில் கூப்பிடுவாங்க. இதை சொன்னா அடுத்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். முதல் நாள் போய் எந்த புத்தகத்தையும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த அம்மா தப்பா ப்ராபகேட் பண்ணுதுன்னு சொல்லி பதிப்பாளர்கள் கோபித்துக் கொள்ளலாம். எனக்கு அவர்கள் மீது விட உங்கள் மீது கவனம் அதிகம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி வாங்க. ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாம் கையில் எடுங்க. உங்கள் நண்பர்களிடம், ஆசிரியர்களிடம், சிந்தனையாளர்களிடம் கேளுங்கள், இந்த வருடம் எந்த நூல் படித்தால் சிறப்பு. நான் இப்பொழுதுதான் படிக்க தொடங்குகிறேன். எனக்கு எத்தகைய படிப்பு சிறந்தது? என் வீட்டில் இந்த வயதிற்குரியவர்கள் இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் சாப்பாடு மேசையில் உட்கார்ந்து கொண்டு தினம் ஒரு 4 பக்கங்களாவது நான் படிக்க வேண்டும் என்றால் என் குடும்பத்தோடு உட்கார்ந்து படிப்பதற்கு எந்த நூல் சிறப்பான நூலாக இருக்க முடியும் என்று விசாரியுங்கள். விசாரித்து உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்குங்கள். இந்த ஆட்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? பல நேரங்களில் இது போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, லேமினேட் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா என்ன மாதிரி புத்திசாலிலாம் இப்படி படிச்சுட்டு போயிடும், அங்கேயே படிச்சுட்டு போயிடும். ஒரு மீட்டிங்கில் சார், மாதேஸ்வரன் சாருக்கு சொல்கிற ஒரு மீட்டிங்கில் நான் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிட்டேன். கோயம்புத்தூரில் தான். இந்த ஆட்கள் தான், உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஜாகிரதையாக பேசணும். பேசிட்டேன். நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஏறுறேன். கோச் கிட்ட நின்றுட்டார் ஒருத்தர். 75 ரூபா கொடுங்க மேடம்ட்டான். ஏன் சார்? நீங்கள் பேசினதை கேட்டு அதை நம்பி அந்த புக்கை வாங்கினா அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ புரியுதா? யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வசீகரம் பல நேரங்களில் புத்தகங்களில் இல்லாமல் கூட போகலாம். என் வார்த்தையை கூட நம்பி வாங்கி விடாதீர்கள். நீங்கள் அனுபவப்படுங்கள். அனுபவப்பட்டு அடுத்தவர்களுக்கு அதை கடத்துங்கள். ஒரே ஒரு புத்தகம் தான், ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம். கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற ஒரு புத்தகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. ஒரு புத்தகம். மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் மு கருணாநிதி என்கின்ற சிறுவனை கலைஞர், முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி என்கின்ற அளவிற்கு உயர்த்தி சென்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டாருங்க ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்காக. அவர்கிட்ட கேட்டாங்களா, அவர்கிட்ட என்ன வல்லமை? புத்தகம் என்கின்ற அந்த போதி மரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆகப்பெரிய ஞானம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் அந்த ஞானத்தினுடைய வெளியை திறந்து விடுகிறேன். அது எந்த ஞானத்தையும் பெட்டகமாக கொண்டு வந்து உங்களுக்கு தராது. எந்த சொல்லையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும். யார் என்ன பேசுகிறார்கள், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை சத்தியம் இருக்கிறது, எத்தனை சத்தியம் இல்லை என்கின்ற வடிகட்டியாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும். வாசிப்பு பயிற்சியோடு நின்று கொண்டிராமல்
எதை வாசித்தோமோ அந்த வாசிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொள்ளக்கூடிய, எடுத்து செல்லக்கூடிய பேராற்றல் நமக்கு வர வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன். தமிழனுக்கு எதுங்க வரலாறு? தமிழனுக்கு எது வரலாறு தெரியுமா? இதை யார் வேண்டுமானாலும் மறுத்து பாருங்கள். தமிழனுக்கு தமிழ் தான் வரலாறு, மொழி தான் வரலாறு. தமிழ் மொழி செம்மொழி. நாம் இவ்வளவு பேசுகிறோமே, நாம் எத்தனை புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம்? நான் உங்களுக்கு சவாலாக முன்னால் போடுகிறேன். முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபனிஷதங்கள், வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், தமிழனுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் நம் வேதம். அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திற்காக நாம் வாசிக்கிறோமா? அந்த போதி மரத்திற்கு கீழே கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள். நேற்று ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப நுட்பமான விஷயம், கடத்தி விட்டு போகிறேன். ஒரு குறள், உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் தெரிந்த குறள் தான். ஏன் அதை வேதம் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா? வேதம் என்பது எக்காலத்தின் வாழ்க்கைக்கும் பொருள் தரும் சிறப்பு கொண்டது. இன்றைக்கு நாம் ஒரு பத்திரிகையை வாசிக்கிறோம், நாளைக்கு அந்த பத்திரிகையை நாம் திரும்ப வாசிக்க போவதில்லை. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதின 1033 குறள், ஒரு அக்ஷரம் கூட மாறல. படிச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அதையே படிக்கிறோமா இல்லையா? திரும்ப திரும்ப படிக்கிறோமா இல்லையா? ஏன்? பொருள் தருகிறது. உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன். ஒரு குறளை வாசிக்கின்ற பொழுது யாரோ ஒருவருடைய உரையை வாசிப்பதற்கு முன்னால் 10-15 தடவை அந்த குறளை மட்டுமே தியானியுங்கள். உங்களுக்கு உரையாசிரியர்கள் தருகின்ற விளக்கங்களில் இருந்து வேறு சில விளக்கங்கள் கிடைக்கக்கூடும். அல்லது அந்த உரையாசிரியர்கள் எதை குறித்து சொல்லி இருக்கிறார்களோ அதற்கான பொருள் உங்களுக்கு விளங்கக்கூடும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடும். பரிமேலழகர் எழுதிய பல உரையை நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்க. மயிலைநாதர், மடக்குரவர் எழுதிய உரைகளின் மீது எனக்கு கவனம் அதிகம் இருக்கிறது. சாலவன் பாப்பையா வரைக்கும் எழுதியிருக்கிறார், டாக்டர் பொற்கோ வரைக்கும் எழுதியிருக்கிறார். டாக்டர் பொற்கோ அவர்கள் எழுதிய ஒரு உரை நான் அதற்கு முன்னாலும் பார்க்கல, அதுக்கு பின்னாலும் பார்க்கல. நேற்று ஒரு குறள் படித்தேன். அந்த குறளை நான் இப்பொழுது சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வித்தியாசமாக உணர்ந்த குறள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பாருங்கள். தோன்றிர் அகுதிலார். என்ன பொருள்? இல்லை, இவ சொன்னா ஏதானும் சொல்ல போறான்ற மாதிரிலாம் யோசிக்க. என்ன தெரியுமா அதை சொல்லுங்க. என்னப்பா அர்த்தம்? அதான் அவர் சொல்லிட்டாரு விளக்கம். என்ன நாம விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்க பிறந்தா புகழோட பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கிறதே நல்லது. அப்படி சொல்வாரா தாத்தா? அது சாத்தியமா? பிறக்கும் போதே நானும் நீயும் புகழோட பிறந்தோமா ஜீவா சார்? பிறந்துட்டோம். அப்படி என்ன அர்த்தம்? அது பொய்யாது. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன், அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்கள், அதை நீங்க சோஷியல் மீடியால போடுறீங்க, ஏதோ ஒன்றை உங்களை நீங்களே பதாகை கட்டுகிறீர்கள். என்ன சொல்றார் தெரியுமா வள்ளுவர்? மற்றவர்களுக்கு முன்னால் உன் முகம் காட்டி நீ தோன்ற வேண்டும் என்றால் ஏதேனும் புகழ்க்குரிய காரியத்தை செய்துவிட்டு வந்து நில், இல்லை என்றால் அப்படி தோன்றாமல் இருப்பது நல்லது. இது புரிஞ்சுதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுப்போமா? கொடுப்போமான்னு கேட்குறேன். தோன்றிர் புகழோடு தோன்றுக. இல்லையா, உன்னால முடியலையா? தோன்றலின் தோன்றாமை நன்று. கன்னத்துல கல்லெறிறாங்க தாத்தா, சும்மா வந்தாளு. நான் இன்னொரு குறள் சொல்றேன்.
வித்தியாசமாக நாம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வேறு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் நம்மை வழிபடுத்துவது நம் இனத்திற்கான நூலான அந்த திருக்குறளாக அமையும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. இப்ப இந்த ஒரு வார்த்தை இருக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளவு கோபம் வர்ற ஒரு குறள் இருக்குப்பா, என்னால தாங்கவே முடியாதுப்பா அந்த குறளை படிக்கும் போதெல்லாம். தெய்வம் தொழாள் கொழுநன், நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க, அதெல்லாம் நல்லது இல்ல. அந்த மாதிரி ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தா, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யன. அவ பெய்ன்னு சொன்னா மழை பெய்யுமா? எப்படிங்க பெய்யும்? என் வாசுகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது, எங்க அம்மா கண்ணகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது. அதெல்லாம் மெட்டாபிசிக்ஸா? பெய் அப்படின்னோட மழை பெஞ்சிருமா? அப்படி பெஞ்சாதான் நான் மிகப்பெரிய நான் கடவனையே தொழுது கொண்டிருக்கிறேன், வேறு எந்த தெய்வத்தையும் தொழவில்லை என்ற லேபிள் எனக்கு கிடைக்குமா? இப்படி தாத்தா சொல்வாரா? நம் மூப்பன் இல்லையா? அவன் அறிவாளி இல்லையா? ஞானம் கிடைப்பது என்பது என்ன? வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் தோழமைகளை. ஒன்றை சரியா பாருங்களேன், ஆங்கிலத்தில் எனக்கு அட்டகாசமாக புரிந்த சொல், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன வார்த்தைங்க அது? நீ எது பேசினாலும் ஐ ஸ்டாண்ட் அண்டர், டோன்ட் வரி, ஐ ஸ்டாண்ட் அண்டர். இது சொன்னா போதுமே, சண்டையே வராத. நீங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே. ஆமா, புரிஞ்சிக்கல, அதனால தானே பிரிவு. எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, பொறுக்கோ எழுதினாருங்க, அதுக்கு அர்த்தம் அவர் திராவிட மரபு சார்ந்தவர். அவர் இந்த பெய் என்ற பெய் மெட்டாபிசிக்ஸ்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையில் பரிமேலழகருக்கு அதுலலாம் நம்பிக்கை இருக்கு. இந்த ரெண்டு பேரும் எப்படி வித்தியாசப்படுறாங்க பாருங்க. அவர் சொல்றார், வீட்டில் ஒருத்தி இருக்கிறா, நல்லா படிச்சிருக்கிறா, அது முன்னால குறள் இருக்குதே, அது கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், ஆம்பளைங்களாம் நல்லது. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொல் காத்து சோர்விலாள் பெண். எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். சரியா? ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். இந்த குறள் தான் இருக்குதே. அப்போ அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பது எவ்வளவு பெரிய பெண் அடிமைத்தனம். அப்படி சொல்ல இல்லை வள்ளுவன், அப்படி சொல்ல இல்லை. அவன் சொன்னது என்ன தெரியுமா? வீட்டில் ஒருத்தி இருக்கிறாள், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் குலதெய்வத்துக்காக, உங்களுடைய சூழலுக்காக அவள் தன்னை முழுமையாக கொடுத்து தன் குலதெய்வத்தை கூட மறந்து இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் யார் தெரியுமா? நீ பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள். உங்களுக்கு வரையாவ அது அப்படித்தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இன்னொரு குறளை சொல்றேன். இப்படி குறளை புரிந்து கொள்வதே இல்லை நாம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட, நீ என்ன சொன்ன? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். நீ ஏன் சொல்ற? நன்றி மறப்பது சொல்லிட்டல்ல, அப்புறம் எல்லா நன்றியும் மறக்கலாம், பரவாயில்ல, எதுக்கு நீ அந்த இடத்துல கேப் விடுற? எனக்கு புரியலைங்க. அது எனக்கு வள்ளுவன் மீது கோபம் வந்தது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு. எந்த நன்றி நீ கொன்னுட்டனாலும் உனக்கு பரவாயில்ல, மன்னிப்பு உண்டு, ஒரு நன்றியை மட்டும் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடைசியா வார்த்தையை முடிக்கிறார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற. அப்படின்னா என்ன? அம்மா அப்பா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுக்க, உலகத்துல நீ என்ன நன்றியை வேணாலும் மறக்கலாம், தாய் தகப்பன் செய்த அந்த நன்றியை மட்டும் மறக்காதேன்னு வைக்கிறார். இன்னொரு குறள் சொல்றேன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. என்ன அர்த்தம்? நீயே சொல்லு, ஏதோ சொல்ல போறல. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா? நெஞ்சுக்கு தெரிய பொய் சொல்லாத, அப்படி சொல்லிட்டேன்னா உன் நெஞ்ச உன்னை சாவடிச்சிரும். ஓகே குட். வந்து கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, நெஞ்சுக்கு தெரியாம பொய் சொல்லலாமா? நியாயமான கேள்வி தானே? என்ன கதிர், நியாயமான கேள்விதான். கேட்பான் அவன் கிளாஸ்ல. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த குறள் தன்னெஞ்சறிவது பொய்யற்க, நல்ல குறளை படிச்சு பாருங்க, கிளியரா
மூப்பன் சொன்னான், தன் நெஞ்சு அறிவது, அறிய அல்ல, அறிவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் இயல்பே அறிவது. அதனால போய் சொல்லாத, சொல்லிட்டா சாவடிச்சிரும். அது பாருங்க, குற்றத்திற்கு தண்டனை உண்டு, மன்னிப்பு உண்டுங்க. குற்ற உணர்வுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த குற்ற உணர்வை எங்கன்னு போய் கழுவுவீங்க? நீங்க கழுவ முடியுமா இந்த குற்ற உணர்வை? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் நான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும்ங்க என் மனதை விட்டது அகலவே இல்லை. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், இறக்கின்ற மிருகம் தன்னை கொல்ல வருகின்ற, கொன்று போடுவதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அப்படி பார்க்கும் தெரியுமா? எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது கண்ணில் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு? நீங்கள் வீட்டில் வெட்டுவீங்களே, அப்போ அது உங்களை பார்க்கும். அப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா அது என்ன சொல்ல வருதுன்னு? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற அந்த புத்தகம் இப்படி சொன்னது. பாஸ்கரதாஸ் ஒருத்தன் தன்னுடைய ஆக கீழே விழுந்து அழிந்து போக காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனை தெருவில் இருந்து கண்டெடுக்கிறான். அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, வேலை கொடுத்து, பணம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறான். அவனுக்கு பாஸ்கரதாசின் இளம் மனைவியோடு தொடர்பு வந்து விடுகிறது. அந்த இளம் மனைவி பாஸ்கரதாசை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள். திட்டம் போடுவதற்கு அவள் இவனை பயன்படுத்துகிறாள். இந்த ஆண் வந்த நண்பன் அவளுடைய சொல்லில் மயங்கி கொலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்ட அவன் எப்படி கொலை பண்ணுவதுன்னா, ஒன்னால அவர் சோஃபால உட்காந்துருப்பாரு, நீ பின்னால போய் இப்படி இழுத்து கொன்னுடு. கதை முடியுதுங்க. அந்த இந்த பக்கம் போட்டுருவான். போட்டுட்டு இழுத்து அவன் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது அவன் திரும்பி பார்த்துருவாங்க இவனை. அவன் இறந்துருவான். கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு சேராமல் தன்னை தன் நண்பன் வாழ வைத்த தன் நண்பன் தன்னால் தான் அவன் கொலையுண்டான் என்பதனை அவன் தெரிந்து கொண்டான் என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள்ளும். இப்படி ஒரு கதை. இது போதி மரமா இல்லையா? ஏதோ ஒரு நிலையில் நாம் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு நம்மை இன்னொரு கட்டத்திற்கு, மனதை வேறு நிலையில் திருப்பி எடுத்து செல்கிறதா?